ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங் படிக்க விரும்பும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட கனவு ஐஐடி மெட்ராஸ். நாங்கள் அந்த கனவுக்குள்ளே நேரடியாக சென்று பார்த்த அனுபவம் தான் இது. சண்டே நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் போனோம். சாஸ்திரா ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு ஐஐடி மெட்ராஸ் ஒரு டெக்னிக்கல் ஃபீஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஜென்ரல் பப்ளிக் ஐஐடி கேம்பஸை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க. அவங்களோட கிளாஸ் ரூம், லேப், லைப்ரரி, டிபார்ட்மெண்ட், கேன்டீன் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் ஜான்வரி 2, 3, 4 இந்த 3 டேஸும் பப்ளிக்கு ஓப்பனாக வச்சுருந்தாங்க ஐஐடி மெட்ராஸை. நான் வந்து ஜான்வரி 4 வேணும்னு தான் அப்ளை பண்ணேன், அதாவது சண்டே. ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டாங்கன்னா, எத்தனை மெம்பர்ஸ் வரீங்கன்னு கேட்டாங்க, ஆதார் டீட்டெயில் கேட்டாங்க. ஸோ 4 மெம்பர் போகிற மாதிரி பிளான், அதனால் 4ன்னு போட்டேன். ஆதார் டீட்டெயில் வந்து 4 பேர் எதுவும் கேட்கல. இப்போ நான் அப்ளை பண்ணேன். ஸோ என்னோடய டீட்டெயில் மட்டும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்து சரி அதை விட்டேன். சரி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நல்ல வேலைக்கு லக்கீலி சாட்டர்டே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம்ல, நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் ஜான் 4. ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க அந்த மெயிலில் வந்து எந்த டேட்டில் வரணும், என்ன செஷனில் வரணுங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. மெயினாக அதில் வந்து QR கோடு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் சண்டே கிளம்பி போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் கேம்பஸ் என்ட்ரன்ஸ்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. நம்ம அந்த QR கோடை வந்து அவங்ககிட்ட காமிச்சு வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பஸ்ஸஸ் நின்றுச்சுங்க. எனக்கே வந்து திடீர்னாகி ஏதோ பஸ் ஸ்டாப்புக்கோ இல்லை ஸ்டாண்டுக்கோ வந்துட்டுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்கும்போது சொன்னாங்க, ஐஐடி மெட்ராஸ் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கும் கேம்பஸ் மெயின் கேம்பஸ்க்கும் 10 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். நம்மளால் நடந்து போக முடியாது, அதனால தான் பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரின்ட்டு அங்கே பஸ்ஸில் ஏறணும். நிறைய பப்ளிக் இருந்தாங்க, நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணாங்க. போகும்போது 2 சைடு அவ்வளோ நேச்சராக இருந்துச்சுங்க. ஏதோ வந்து அந்த குற்றாலம்குள்ளே நம்ம போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை கொடைக்கானல் இயற்கையோடு ட்ராவல் பண்ணுற அந்த இதுதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் எலிஃபண்ட் சர்க்கிள் கிட்டே இறக்கி விட்டாங்கங்க. அங்கே இறங்குனா லெஃப்ட் சைட், ரைட் சைட், ஸ்ட்ரெயிட் 3லேயும் ரோடு போகுது. ஸோ அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எந்த பில்டிங்கும் தெரியல. நான் இப்போக்குள்ள நிறைய காலேஜஸ் விசிட் பண்ணுறேன், போனாலே பில்டிங் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே பார்த்தா எதுவுமே இல்லை, என்னடா இது ஃபுல்லாக மரமாக தெரியுது, அவ்வளோ ஒரு நேச்சர் ஓரியன்டாகவே இருக்குது, இது உண்மைக்கே காலேஜ் தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க மேப் வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் கேம்பஸ்குள்ளே போகலாங்கிற மாதிரி பார்த்தோம். சரி, இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒரு ப்ளூ கலர் ஷீட் போட்டு நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, அது ஃபுட் கோர்ட்டு, நம்ம அந்த கேம்பஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும்போது எப்படியும் டயர்டாகும், அப்போப்பே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நான் நினச்சிட்டேன் அதை. அதுக்கப்புறம் தான் வந்து அது என்னென்னு எனக்கு தெரிஞ்சு, சரின்ட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து போனோம். ஃபுல்லாக நல்ல நேச்சரான என்வாயன்மெண்ட்டு பார்த்தாலே தெரியும். ஆலமரம் தாங்க அவ்வளோ இருந்துச்சு. இந்த ஆலமரம் என்னென்னா நல்ல விழுது விட்டு ரோட்டில் கவர் பண்ணுற மாதிரி வந்து அந்த பிரான்ச்சஸ்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆலமரம்லாம் இப்போ பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக ஆயிடுச்சு. கடைசியாக எங்கே பார்த்தேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், மெக்கானிக்கல், சிவில். அப்போ ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் போய் கேட்டேன், ஸ்டூடெண்ட் நின்றுட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன். ரொம்ப டவுன் டு எர்த்துங்க, உண்மைக்கே சொல்கிறேன். அவங்க வந்து டைரக்ஷன் கொடுத்தாங்க, மேம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நான் அப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிருந்தோம். ஸோ நீங்கள் மெயின் ரோடுக்கு போய் அங்கேருந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் போய் லெஃப்ட்டு போங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. சரின்ட்டு அவங்க சொன்ன மாதிரி நடந்தோம். அங்கேயுமே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போர்டை ஃபாலோ பண்ணி நாங்களும் போனோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போனோங்க. ஒரு 2-3 ஃப்ளோராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோராக போய் பார்த்தோம். பட் என்னென்னா கிளாஸ் ரூம்லாம் பூட்டியிருந்துச்சு, லேபெல்லாம் பூட்டியிருந்துச்சு. மற்றபடி நம்ம போய் அப்படியே நம்ம காரிடாரு அங்கே அந்த மாதிரி இந்த கிளாஸ் ரூம்ஸ் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். பட் லாக்கில் இருந்துச்சு. அதுலேயுமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப்லலாம் நமக்கு தெரியும்ல, அந்த ஒயிட் கலர் கிளாஸ் விண்டோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் போய் அப்படியே பார்த்தோம். ஒரு 3-4 பேர். நேற்று சண்டே நாங்கள் இப்போ நான் லேப் விசிட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நியர்லி ஒரு 3 o'clock இருக்கும்.
ஆஃப்டர்நூன் 3 இருக்கும். ஸோ 3 உட்காந்து லேபில் என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சண்டே அதுவும் வெளியே வந்து அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் ஃபீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் விட்டுட்டு உட்காந்து படிக்கிறாங்களே பரவாயில்லையே, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறாங்க. உண்மைக்கு நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க அவங்கள பசங்களாம். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் போதும், எங்கே போனாலுமே வந்து காரிடாரை பார்க்குற மாதிரி இருக்கும் தவிர கிளாஸஸ்லாம் மூடி தான் இருக்கும், வேண்டான்ட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பி அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். நடந்து வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த ஃபுட் ஸ்டால் பார்த்தோம்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் எதாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அங்கே போக போக தெரிஞ்சுச்சு அது ஃபுட் ஸ்டால் இல்லை, சாஸ்திராவோட அந்த டெக்னிக்கல் ஃபீஸ்ட்டே அங்கே தான் நடக்குதுன்னு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வந்துச்சு. ஐயே சரின்ட்டு உள்ளே போனோம். அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டால்ஸ் மீன்ஸ் அவுட் சைடு பர்சன் கிடையாது. அந்த ஐஐடியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு ஸ்டால் இருந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியன் நேவி ஸ்டால்லாம் அங்கே இருந்துச்சு. நிறைய பார்த்தோங்க. நிறைய கோர்சஸ் பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். அந்த எலிஃபண்ட் சர்க்கிள் கொஞ்சம் முன்னாடியே ஹெரிட்டேஜு அந்த இது வச்சுருந்தாங்கங்க. உள்ளே போனால் சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்து திங்ஸ் எல்லாமே அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இந்திரா காந்தி அவங்களோட சிக்னேச்சர் பாருங்களேன். நான் அவங்க சிக்னேச்சர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. பட் நம்ம அங்கே போய் நின்னவுடனேயுமே அந்த சிக்னேச்சர் பார்த்தாலே அது இந்திரா காந்தி தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. பக்கத்தில் ஒரு சிக்னேச்சர் வச்சுருக்காங்க. நானும் அந்த லெட்டர்ஸ் இது வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அது யார் நேம் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே ஃபுல்லாக வந்து ப்ரீஷியஸாக பாதுகாத்த எல்லா ஐட்டத்தையுமே அப்படியே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
அந்த சைடு போனால் தான் வந்து ஹாஸ்டல் இருக்குங்க. அங்கே ஹாஸ்டல்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இது இருந்துச்சு. இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஃபுட் ஸ்டால் இருக்குது. அங்கேயும் பார்த்தா அவ்வளோ பீப்புள் இருந்தாங்க. அப்புறம் அங்கே போனோம். அங்கே போய் அங்கே இல்லாத ஐட்டம் இல்லைங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து தான் ஓப்பன் ஏர் ஹவுஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. சரி அதுள்ளேயும் போய் பார்ப்போமேன்ட்டு உள்ளே போனால் அங்கே வந்து ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சுக்கா. நல்ல பெரிய ஒரு ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் சுற்றி உட்காரதுக்கு இடம். நீங்களே பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு என்வரான்மெண்ட்டு. இந்த இடத்துக்கு நாங்கள் 4 மணிக்கிட்ட போய் உட்காந்தோம். இங்கே அந்த கிளைமேட்டுக்கும் அதை விட்டு போக மனசே வரல. வீட்டிலலாம் போகலாம் நாங்கள் இல்லை இருக்கட்டும், இன்னும் 10 நிமிஷம் இருக்கட்டும், இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் எப்போ வருவாங்க, இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டென்ட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வேறு அப்பப்போ கெட் ரெடின்ட்டு இருந்தாங்க. எதுக்குடா கெட் ரெடின்ட்டு கொஞ்சம் பார்த்தா அந்த டென்ட்டுக்கு சுற்றியுமே மேக்ஸிமம் பசங்க இருந்தாங்க. அது என்னென்னா அங்கே ப்ரோக்ராம் நடக்குது. அது என்னென்னா 2 டீமு உள்ள ஒரு 2 பெரிய ரோபோட்டிக்ஸ் அவங்களே செஞ்ச ரோபோட்டிக்ஸ் காருக்குள்ளே சண்டை. ஸோ அது ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டம்மு இன்னும் அந்த சவுண்டு காதுக்குள்ளே கேட்குதுங்க. அப்படி ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு. அதையும் பார்த்துட்டு கிளம்ப மனசே இல்லாமல் அப்படியே வெளியே வந்தோம். புக் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. புக்ஸ் எல்லாம் பார்த்தோம். சைக்காலஜி ஆஃப் மணி புக்கெலாம் இருந்துச்சு. வாங்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் நடந்து எலிஃபண்ட் சர்க்கிள் கிட்டே வந்தோம். அங்கேயே கைட் பண்ணாங்க. வெளியே போனோன்னா அங்கே அந்த பாயிண்டில் போய் நில்லுங்க நாங்கள். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பஸ்ஸஸ் அப்படியே கண்டினியூஸாக வந்துச்சு. நாங்களும் ஏறி அந்த 10 மினிட்ஸ் அந்த ட்ராவல் அப்படியே ரசிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டோம். உண்மைக்கே லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க, மறக்கவே மாட்டேன் நான். ஏன்னா ஐஐடிலலாம் சீட்டு கிடச்சி உள்ளே நுழையிறதே கஷ்டம். படிக்காமல் உள்ளே போய் நுழைஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இது இங்கே தான் இருக்கும், அது அங்கே தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உள்ளே நல்லா ஏற்றி வச்சாச்சு மைண்டுக்குள்ளே. நான் என்ன சொன்னேன்னா நெக்ஸ்ட் இயரும் நம்ம வந்து திருப்பியும் போகலான்னு சொல்லியிருக்கேன். வீட்லேயும் சரி ஓகே அப்படின்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம காலேஜ் வீடியோ, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு, இன்ஜினியரிங் தான் படிக்கிறோமா, அதை விட்டால் வேறு கோர்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.